பூபாலன்கிறது என் பேர் நாதன். நான் மகேந்திரன். நாங்கள் அலமோட ஃப்ரெண்ட்ஸு. அலமோ நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் ப்ரப்போஸ் பண்ண மறுநாளே எல்லாமே தப்பு தப்பாக நடந்து போச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்களோ அதே மாதிரி அலமோவும் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே பேசாமல் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. பாவங்க, ரொம்ப கஷ்டமானது அவங்க நிலைமை. உங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைங்கிற நிலைமை, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இருந்தும் கூட பேச முடியாத நிலைமைங்க. இப்போதான் அதுவும் ஒரு நிர்பந்தத்தில் நடந்த விஷயத்த சொல்கிற மாதிரி ஆகி எங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சங்கடமாக போச்சு. உங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது கூட எனக்காக இனிமேல் காத்திருக்க வேண்டாம், எனக்கு இனிமேல் எந்த எதிர்காலமும் இல்லை, உன் வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோன்னு சொன்னீங்களா? அதை சொல்லி சொல்லி அலமும் அப்படியே மாஞ்சு போயிட்டாங்க. நான் வர வரைக்கும் எனக்காக காத்துருன்னு சொல்லாம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு சொன்னீங்க பாருங்க. அந்த தியாக உணர்ச்சி தான் இன்னும் அவங்க உங்களை அதிகமா நேசிக்க காரணமா இருக்கு. அவங்களோட குடும்பம் ஒன்னா சேர்றதுக்கு 10 வருஷம் ஆனா கூட அவங்களுக்காக நீங்க காத்துட்டு இருப்பேன்னு சொன்னீங்களாமே, அதே மாதிரி அவங்களும் நீங்க ஜெயில இருந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்கீங்களே, இது காதல் இல்லைங்க, தவம். அலமோட ஃப்ரெண்ட்ஸா வெல் விஷஸ்ன்ற முறையில் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது எங்க 2 பேரோட ஆசை. அதுக்காக என்ன உதவி வேணும்னாலும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆமா, சட்ட ரீதியாவும் சரி இல்ல மற்ற வழினாலும் சரி என்ன வேணா செய்ய நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க சீக்கிரம் வெளியில வரணும். அலமும் நீங்களும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழணும். அதான் எங்களுக்கு வேண்டியது. நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒண்ணுமே சொல்ல. ஏதாவது நீங்க பேசினா தானே நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்க விடுதலையை பத்தி, அலமுவை பத்தி, உங்க கல்யாணத்தை பத்தியாவது பேசலாமே. உங்க சங்கடம் எங்களுக்கு புரியுதுங்க. நாங்க 3வது மனுஷங்க. எங்ககிட்ட இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமா தான் இருக்கும். நாங்க வேணா உங்களை பார்க்க அலமு வேணா கூட்டிட்டு வரோம். நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. ஜெயில இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நான் அலமுவை பார்க்க மாட்டேன். உங்களை நான் பார்க்க வந்தது அந்த 2 பேர் யாருன்னு பார்க்கதான். ஆமாங்க அத்தை, வேற யாரும் உங்களை தூக்க போறாங்க? என்னோட வேலையே தான். எப்படி பிசிறு தட்டாம சும்மா நீட்டா முடிச்சல? அயோக்கிய ராஸ்கல், எதுக்குடா எங்களை இப்படி பாடாப்படுத்துற? அப்படி என்னடா நாங்க உனக்கு பண்ணிட்டோம்? என்னது? என்ன பண்ணிட்டோமா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? என் மேல புகார் கொடுத்திருக்கீங்கல்ல, வரலாறு ரொம்ப முக்கியம் அத்தியாரே. டேய், நீ பண்ண திமிர் வேலைக்கு நாங்க புகார் கொடுத்தோம். அதை தீர்க்கணும்னா நீ கோர்ட்டுக்கு போ. அதை விட்டு ஏன்டா எங்களெல்லாம் இழுத்துட்டு வந்த? கோர்ட்ல என் மேல குத்தம் சொல்லிட்டாங்க, என் ஆர்குமெண்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான்
கோர்ட்டுக்கு போனா ஒண்ணு நடக்காதுன்னு குத்தம் சொன்னவங்களே இப்படி தூக்கிட்டு வந்துட்டேன். அதான் எதுக்கு? எல்லாத்தையும் உங்க பொண்ணுகிட்டே சொல்லிட்டேன். பேச வேண்டிய டீலிங் எல்லாத்தையும் அவகிட்டே பேசிட்டேன். நீங்க அலட்டிக்காம அமைதியா இருங்க. கையில நீ கேட்டுக்கிட்டா மாதிரியே இங்க கூட்டு வந்து உங்க அம்மா காட்டிட்டேன். பத்திரமா இருக்காங்க பாத்துட்டல. புகார வாபஸ் வாங்க. டேய் போன குறா. ஏய் வாங்காதடி. அவன் என்ன சொன்னாலும் புகார வாபஸ் வாங்காத. டேய் டேய் அம்மா ஏன் எங்க அக்கா வடிக்குற? ஐயோ சரியா பண்ற. கம்முன்னு இருக்கணும். இல்ல இங்கே கொண்டு பதிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். கையில உங்க அம்மா பார்த்த உடனே புகார் வாபஸ் வாங்குற சொன்னல. டா ஃபோன் பண்ணு. இப்பவே ஃபோன் பண்ணி உங்க மாமா புகார் வாபஸ் வாங்க சொல்லு. இல்ல உங்க அம்மா டா பண்ணு. புகார் வாபஸ் வாங்க சொல்லி இப்பவே ஃபோன் பண்ணு. சீக்கிரம் பண்ணு. பண்ணாதடி கையில. சொன்னா கேளுடி. புகார வாபஸ் வாங்காத. அவன் என்ன வேணா பண்ணட்டும். புகார் வாபஸ் வாங்காத. இவன் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சு தான் தீரணும். டேய் நீ என்ன பண்ணிக்கோ பண்ணிக்கடா. புகார் வாபஸ் வாங்காதடி. நான் சொல்றத கேளு. ஏய் விடுடா. போர்க்கி ராஸ்கல். என்னடா பண்ணுவ? கொலை தான பண்ணுவ? பண்ணுடா. தூக்குக்கு போடா நீனு. அதுக்கு ஏற்பாடு பண்ணாம சாக மாட்டேன்டா நான். டேய் உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத. புகார வாபஸ் வாங்கிடு. ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். இல்ல சின்ன பின்னமாயிடுவீங்க. ஒத்துக்காதடி கையில. ஒத்துக்காத. இவன் என்னதான் பண்ணிடுவான்னு நானும் பாத்துறேன். புகார வாபஸ் வாங்கிட்டா 3 பேரும் பத்திரமா இங்க இருந்து போயிடலாம். இல்ல என் கையாலே இங்க எல்லாரும் சாவிங்க. டேய் அவள ஏன் அடிக்கிற? என்ன அடிடா? கையில அவன் என்ன பண்ணாலும் ஒத்துக்காதடி. ஐயோ நீங்க சும்மா இருங்கக்கா. இவங்க எதுக்கு அஞ்சாதவங்க? கொண்டு போட்டாலும் பரவாயில்ல. வயசு பிள்ளைய மானக்கேட ஏதாச்சும் பண்ணிட போறாங்கக்கா. போனா போட்டுங்கக்கா. அந்த புகார வாபஸ் வாங்க சொல்லுங்கக்கா. வாபஸ் வாங்கிருமா. நம்ம அம்மாவை கூட்டிட்டு ஊருக்கு போயிடலாம். கையில வேணாடி. புகார் வாபஸ் வாங்க. ஒத்துக்காத. சொன்னா கேளு. புகார் வாபஸ் வாங்காத. ஏய் இப்போ உங்க மாமாக்கு ஃபோன் பண்ண போறே இல்லையா? கையில இவனை இப்படி விட்டு தாண்டி இவன் இந்த அளவுக்கு ஆயிட்டா. இனிமே இவனை விடவே கூடாது கையில. ஒண்ணு இவன் உன் மேல கை வச்சதுக்காக இவன் ஜெயிலுக்கு போனோம். இல்ல நம்ம எல்லாரையும் இவன் கொன்னதுக்காக இவன் தூக்குக்கு போனோம். நான் சொல்றத கேளு. ஒத்துக்காத. புகார் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி. புகார வாபஸ் வாங்க மாட்டேன். உன்னால என்ன முடியும் பண்ணிக்கோடா. என்னது? என்னால என்ன பண்ண முடியும் கண்டவா? மயிலானா இறங்க போடாது. அத பறிச்சு நான் எடுத்துறேன். உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். வாடி. ஏய் டேய் கையில குடிடா. அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? ஆமாண்டா. அம்மா பெயின் கில்லர் டேப்லெட் குடுத்தியா இல்லையாம்மா? குடுத்துட்டேன்டா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இப்படி வழியில துடிக்கிறாரு. அப்படின்னா மாத்திரையில பவர் பத்தல போல இருக்கு. அப்பா வேணும்னா இன்னொரு மாத்திரை போறீங்களா? வேணாண்டா. டாக்டர்கிட்ட கேட்காம ஏதாவது பண்ண போய் அது ஏதாவது கோளாறு ஆயிட போகுது. எதுக்கு இப்படி சண்டை போடணும்? எதுக்கு அடி வாங்கணும்? ஏன் இப்படி எல்லாம் தவிக்கணும்? தேவையா இதெல்லாம்? இப்ப பாரு யார் கஷ்டப்படுறாங்கன்னு. வழியை கூட பொறுத்துலாம் போல் இருக்குடி. ஆனா சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்க பத்தியா? அதை தாண்டி என்னால பொறுத்துக்க முடியல. சரிங்க நான் சொல்லல. கோபத்தை கட்டுப்படுத்திக்குங்கன்னு உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். உங்களுக்கு கேட்க இஷ்டம் இல்லைன்னா நான் சொல்லல. எனக்கு என்னங்க பட்டுக்க போறது நீங்க தானே. துரை ஐயோ நீ படுப்பா படு. நீ படுத்துக்கய்யா. ஐயோ என்னையா இது? உடம்பெல்லாம் கண்ணி போயிருக்குது. வலிக்குதாப்பா? ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ கைய பாரு. ஐயோ உடம்பெல்லாம் இப்படி கண்ணி போயிருக்குது ஐயா. மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு கூட ரொம்ப வலிக்குதுன்னு அனத்துறாரு. இல்லம்மா இதுக்கு கல்லுப்பு வறுத்து ஒத்தரம் கொடுத்தா சரியா போயிடும். வா. வா இப்படி வந்து படுத்துக்க. வா வாயா. வா இப்படி வாயா. பாத்து மெதுவா.
தரப்பாண்டி ரொம்ப சுடுதாயா? நான் அவன சூட்டை குறைச்சிட்டுமா? வேண்டாமா, 25 வருஷமா எனக்கு கிடைக்காத எங்க அம்மாவோட மடி சுகம் கிடைச்சு இத்தனை வருஷமா இதை நான் இழந்திருக்கேம்மா. டேய் அங்க கேட்போம் வா. சரி வா. அண்ணா இங்க ஆகாஷ்ன்ற வீடு எங்கண்ணே? ஆகாஷா? ஆமாங்க, டிஎம் கெமிக்கல்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தாரு அவர்தான். ஆகாஷ் என் தம்பி தான். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. நாங்க ஆகாஷோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆகாஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு தெரியும். உங்க 2 பேரும் ஆகாஷோட சர்க்கிள்ல இதுவரை பார்த்ததே இல்லையே. பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா நாங்க சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்தா? சென்னையில இருக்கிற நீங்க இங்க ஹொசூர்ல இருக்கிற ஆகாஷ்க்கு எப்படி ஃப்ரெண்டா நீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னா நேரடியா இல்லைங்க, நாங்க அலமோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் எங்களுக்கு ஆகாஷ் தெரியுங்க. ஆமாங்க, நாங்க ஆகாஷை பார்க்கணும். எதுக்குடா? என் தம்பி உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு வேவு பார்த்துட்டு வர சொன்னால அவ. ஒருவேளை உயிரோட இருந்தால கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டலான்னு வந்தீங்களா? ஏங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? விளக்கு மாத்து கட்டை எடுத்து அடிக்காம விட்டேனே சந்தோஷப்படுங்க. என் தம்பிக்கு பண்ண கெடுதல் பத்தாதுன்னு மிச்சம் மீதி இருக்க கெடுதல் பண்ணிட்டு வாங்கன்னு உங்களை வேற அமுச்சு வச்சிருக்கால அந்த கேடு கெட்டவன். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்களாதான் ஆகாஷை பார்க்கலாம்னு வந்தோம். ஆகாஷை பார்க்கணும்னு அப்படி என்னடா உங்களுக்கு வேர்த்து வழியுது? ஆகாஷை பார்த்து என்ன பண்ண போறீங்க? அவன் எப்படி இருக்கான், என்ன நிலைமையில இருக்கான்னு அவளுக்கு வேவு பார்த்து சொல்ல போறீங்க அதானே? இல்லைங்க, நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நாங்க நல்ல நோக்கத்தோட தாங்க வந்திருக்கோம். ஆகாஷ்க்கு எங்கனால முடிஞ்ச உதவி பண்ணலாம்னு வந்திருக்கோங்க. டேய் நிறுத்துடா, இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் சொல்லு. ஆடு நினையுதேன்னு ஓனாய் அழுகுதா? ஆகாஷ் கஷ்டப்படுறானேன்னு அலமுடைய ஃப்ரெண்ட்ஸ் உதவி பண்ண வந்திருக்கீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் உன் ஃப்ரெண்டு அலமு தான்டா. ஆகாஷும் பூபாலின்னு நினைச்சு அலமு எவ்வளவு மன வருத்தத்துல இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. சீ, மானகெட்ட மூதேவி. பொம்பளையாவ? ஒழுங்கான பொம்பளையா இருந்தா ஒருத்தருக்காக கவலைப்படணும். அது என்னடா அது? உன் ஃப்ரெண்ட் எப்பவுமே 2 ஆம்பளைக்காக தான் கவலைப்படுவாளா? பாருங்க, நீங்க தேவையில்லாம அலமு பத்தி தப்பா பேசுறீங்க. டேய் வாய மூடுடா, தேவையில்லாம பேசுறாங்களாம். 2 பேரையும் காதலிக்கிறேன்னு சொல்லி 2 பேரையும் முட்டிக்க விட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான், இன்னொருத்தன் சாக மாட்டாம கிடக்கான். இவ்ளோ அழி வேலையை செஞ்சிருக்க அவளை பத்தி நான் பேசுறதா தப்பா போச்சோ? இல்லைங்க, நீங்க என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம பேசுறீங்க. இதுல அலமு தப்பு எதுவுமே இல்ல, ஆகாஷ் தான் இதை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஏய், இவ்வளவுதான் என் பொறுமை. இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நடு ரோட்ல வச்சு உங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்திடுவேன். மரியாதையா போயிடுங்கடா. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா. கேட்க முடியாதுடா, போங்கடா போங்கன்றல. அந்த மானகட்டவ அனுப்புனாலா? சமாதானம் பேச வந்துட்டானுங்க இந்த மானகட்ட மடையனுங்க. முட்டிக்கிட்டும் புத்தி வராத முட்டா பசங்க வந்துட்டானுங்க அங்க இருந்து. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே இந்த வீடு தானே? இந்த வீட்டுல தான் அந்த திருட்டு பையன் முத்தரசன் ஜாதி கட்ட சங்கரையும் தங்கி இருக்காங்க. வீடு பூட்டி இருக்கடா. அண்ணே இந்த வீடு தானே? எனக்கு நல்லா தெரியுண்ணே. ஏய் இங்கதான்டா வீடு பூட்டி இருக்கு. வேற எங்கேயாவது போயிருப்பாங்களா? ஏண்டா இப்ப வந்தா என்னடா பண்ண போற? வெட்டணும்னு சல்லியா வெட்டணும். சங்கரி நம்ம புள்ளனே. இந்த முத்தரசு பைய காதல் கல்யாணம் ஏதோ சொல்லி ஏமாத்தி கூட்டியான்ட்டான். நம்ம ஜாதி மனத்தையே கத்துறானே. செவத்த தோலை பார்த்து சங்கரி வேணா ஏமாறலாம், ஜாதிக்காரன் நாம ஏமாறலாமா? விடக்கூடாதுன்னு. இன்னைக்கு இவங்களை விட்ட நாளைக்கு நம்ம ஜாதியில ஒரு பொண்ணு கூட தங்காதுன்னு எல்லாத்தையும் கொண்டு போயிடுவானுங்க. நம்ம பசங்களுக்கு பொண்ணு இல்லாம பண்ணிடுவானுங்க. முத்தரசு பயலுக்கும் சங்கரிக்கும் கொடுக்கிற தண்டனை தான் நம்ம ஊரே கிடுக்குன்னு நடுங்கணும். இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாதுன்னு. வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கிட்டேங்க. குழந்தைக்கு வேண்டியது? வாங்கியாச்சுங்க. ஏய், அவர் உங்க ஜாதி சங்கத்துல இருக்க தியாகு தானே? ஆமாங்க. ஏங்க கூட வந்திருக்க எல்லாருமே ஜாதி வெறி பிடிச்சவங்க. நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சப்பவே வெட்னா குத்தணும்னு தெரிஞ்சவங்க. இவங்க எப்படிங்க இங்க வந்தாங்க? அதெல்லாம் எனக்கு புரியல.
இவங்க யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு தானே காட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டுக்கு கூடி வந்தோம். இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு தெரியலையே. ஐயோ என்னங்க உள்ள குழந்தை இருக்குங்க. எனக்கு என்னமோ சரியா படலடா. எதை சொல்ற? பூபாலன் நடவடிக்கை, ஆகாஷ் அக்காவோட நடவடிக்கை எல்லாமே தான். எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு விஷயம் கவனிச்சியா? 2 பேத்துக்குமே நம்மளை பத்தி தகவல் தெரிஞ்சிருக்கு. நீங்க தானே அந்த 2 பேரும் நம்மள கேக்குறாங்க. கவனிச்சேன். நம்ம 2 பேரை பத்தி இவ்வளவு தூரம் தகவல் தெரிஞ்சிருக்குன்னா இது எதுவும் சரியா தெரியல. அந்த பூபால் என்னடானா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆகாஷ் அக்கா நம்மள பேச விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தான் நான் உன்கிட்ட முதலே சொன்னேன், பூபால் நம்ம போய் பார்க்க வேண்டாம், அந்த ஆள் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவோன்னு நமக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பார்க்கலாம் நீ தானே சொன்ன. பார்க்க வந்தது தப்புன்னு இப்போவும் நான் நினைக்கலடா. இல்லை மச்சி, போனது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. அந்த பூபால் கண்ணில் கொஞ்சம் கூட லவ்வே தெரியலையடா. டேய், நம்மளை பார்க்கும்போது அவர் கண்ணில் ஏன்டா லவ் தெரியணும்? 3வது மனுஷனா இருந்தாலும் தான் லவரை பத்தி பேசும்போது கண்ணில் ஏதாவது தெரியணுமேடா. ஒண்ணுமே தெரியலடா அந்த ஆள்கிட்ட. களிமண் மாதிரி நின்னாரா அந்த ஆள். டேய், ஜெயில இருந்துகிட்டு மனசுல உண்டாகிற உணர்ச்சியை கண்ணில் காட்டணும்னு எதிர்பார்க்கறது அது ரொம்ப ஜாஸ்திரா. என்னடா சொல்றேன்? அலமுவை இன்னும் அதே அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படிலாம் தோணல. அவர் ஏதோ மாறிட்டாரா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியல. யோசிச்சு பாரு மச்சி, ஜெயிலில் இருக்கிற எல்லாரும் வேண்டியவங்க வந்து பார்ப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஆள் என்னடா அலமுவை பார்க்க தயாரா இல்லைங்கிறதும் அலமுவை பார்க்கவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை? பூபாலன் நடந்துகிட்டதையும் ஆகாஷ் அக்கா நம்ம கிட்ட பேசுனதையும் தொடர்பு பத்தி பாரு. ஒருத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டா, இன்னொருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா, 2 பேரும் ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே எண்ணம் ஏன் பூபாலன் மனசுல இருக்கக்கூடாது? டேய், நம்மளா ஏதோ யோசிச்சு பேசி குழப்பிக்க வேணாம். அலமுவை பார்ப்போம், இங்க நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லுவோம், நமக்கு தோணுறதையும் சொல்லுவோம். முடிவெடுக்க வேண்டியது அலமு. சூப்பர்டா, போலாம். வா. வீட்டுக்குள்ள குழந்தை எழுகிற சத்தம் கேக்குதுனே. கூட்டுன வீட்டுக்குள்ள எப்படா குழந்தை சத்தம்? சந்தேகமே இல்லண்ணே, உள்ள குழந்தை இருக்கு. ஏய், ஜாதி கட்ட குழந்தை, கொளுத்துக்கடா வீட்டை. சரிண்ணே. குழந்தைங்க ஐயோ குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க. எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. எங்க குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. எங்க குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. அந்த குழந்தை எதுவும் தப்பு பண்ணலையா? தப்பு எல்லாம் பண்ணது நாங்க தாயா. எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க ஐயா. எங்க குழந்தைய விட்டுருங்க ஐயா. ஐயா, அது பச்சை புள்ளையா, அதுக்கு ஜாதியெல்லாம் தெரியாதையா. அது எந்த ஜாதியும் இல்லையா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்க ஜாதி கெட்டு போச்சு நீங்க நினைச்சா என்ன வெட்டுங்கய்யா. ஏய், இவங்க அப்புறம் வெட்டலாம்டா. முதல்ல வீட்டை கொளுத்துக்கடா. ஏய், அடிச்சு ஓடுடா. ஐயா, ஐயா, வேண்டாங்க ஐயா. உள்ள எங்க குழந்தை மட்டும் இல்ல, எங்களை நம்பி இன்னொரு குழந்தை இருக்குங்க ஐயா. அந்த குழந்தை எந்த ஜாதியும் தெரியாதுங்க. ஏய், அடிச்சு கொள்ளுடா.